மக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுகுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்த அல்லாஹ் நம்மளுடைய ரூஹ் அவனிடத்திலே இருக்குகிற பொழுது நேரடியாக நாம் அவனை பார்த்தோம், அவன் நம்மை பார்த்தான். நம் உடலுக்குள் என்று நம்மளுடைய உயிரை அல்லாஹ் நுழைத்தானோ அதற்கு பின்னால் அல்லாஹ் நம்மளை விட்டு மறைவானான். ஆனால் நாம் அல்லாஹுவை விட்டு மறைவாக இருக்குகிறோமோ என்றால் அல்லாஹுவை நேரடியாக பார்க்கும் சக்தி இல்லாதவர்களாக இருக்குகிறோம். ஏனென்று கேட்டால் ரூஹாகப்பட்டது அல்லாஹ்வின் புறத்திலே உள்ளது, நம்மளுடைய உடலாகப்பட்டது உலகத்தின் புறத்திலே உள்ளது. உலகத்திலே உண்டான பொருள் அல்லாஹுவை அவ்வளவு சீக்கிரமாக பார்க்க முடியாது. ரூஹு எந்த அளவுக்கு தகுதி பெற்றிருக்கிறதோ அல்லாஹ்விடத்தில் அந்த தகுதியை நம்மளுடைய உடல் பெருமையானால் அல்லாஹுவை பார்க்கலாம், உலகத்திலேயே பார்க்கலாம். நபிமார்கள், ரசூல்மார்கள், இன்றைக்கும் வாழக்கூடிய வழிமார்கள் அல்லாஹ்வுடைய அசரீரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அசரீர்னா என்னங்க? அல்லாஹ்வுடைய சத்தம், அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து பேசப்படக்கூடிய சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள். அது இல்லை என்றால் உலகம் நீடிக்கவே செய்யாது. அடுத்தபடியாக அல்லாஹ் உதயமாக்கக்கூடியதை நல்லவற்றை இன்றைக்கும் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே இன்றைக்கும் வழிமார்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் உடல் உயிர் பெற்ற தகுதியை உடல் பெருமையானால் அல்லாஹ்வை இந்த உலகத்திலேயே பார்க்கலாம். போய் மௌத்தா போன பின்னால கபூர்லையோ மஹ்ஷர்லையோ கியாமத்திலேயோ பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பார்க்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அசரீரை இந்த உலகத்தில் கேட்கக்கூடியவர்கள், அல்லாஹ் பேசக்கூடியதை விளங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்குகிறார்களா என்றால் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை அல்லாஹ் நேரடியாகவே என்ன செய்தான் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்ப காட்டி கொடுத்தான்? நபித்துவம் கிடைக்கப்பட்ட பின்னாலா? இல்ல. அல்ல மௌத்தா போகின்ற பொழுதா? இல்ல. அல்லது வாலிப பருவத்திலா? இல்ல. அல்லாஹ் எப்பொழுது காட்டி கொடுத்தான் தெரியுமா? பால்குடி குழந்தையாக ஹலீமத்து சாதியாவிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கையிலேயே நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? அதாவது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹலீமத்து சௌதியாவுடைய மக்களோடு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேர்கள் திடீரென்று வானத்திலே இருந்து இறங்குகிறார்கள். இறங்கியவர்கள் என்ன கொண்டு வருகிறார்? ஒருவர் என்ன கொண்டு வருகிறார் தெரியுமா? அதாவது ஒரு தட்டிலே, ஒரு பளிங்கு தட்டிலே ஜம்சம் நீரையும் என்ன அன்பிற்குரியவர்களே தட்ட தட்டிலே கொண்டு வருகிறார். கொண்டு வந்தவர் என்ன செய்கின்றார்? உணர்வர் என்ன செய்கின்றார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பச்சிளம் குழந்தையை பிடித்து படுக்க வைக்கிறார். ஹலீஃபத்து சௌதியாவுடைய மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்து கொண்டே இருந்து பயந்தவர்களாக என்ன செய்கின்றார்கள்? நிற்கிறார்கள். அந்த படுக்க வைத்தவர் நெஞ்சை பிளக்குகிறார். நெஞ்சை பிளந்து என்ன செய்கின்றார் தெரியுமா? அந்த ஜம்சம் தண்ணீரிலே அந்த நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய என்ன பொருளை எடுத்து கழுவி என்ன செய்கின்றார்? திருப்பி மாட்டுகிறார். மாட்டி விட்டு ஏன் என்று சொல்ல கேட்கப்படுகிறது. கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகின்றார், நெஞ்சுக்குள்ளே உண்டான அழுக்கு, இந்த அழுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு உம்மை தடுக்கும். நெஞ்சுக்குள் உண்டான அழுக்கு இது அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு தடுக்கும். இது என்ன தெரியுமா? இது சைத்தான் குடி இருக்கக்கூடிய வீடுதான் இந்த அழுக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலேயும் பிறந்தவுடனே சைத்தான் தன்னுடைய வீட்டை அமைத்து விடுவான். இந்த அழுக்கு என்ன நீக்கப்பட்டால் சைத்தானுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்காது. சைத்தான் வந்தாலும் சைத்தான் தெரியும், மனிதர்கள் வந்தாலும் மனிதர்கள் என்று தெரியும், மலக்குகள் வந்தாலும் மலக்குகள் என்று தெரியும். இது இருந்தால் யாருக்கும் யாரும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, சரி, இது நமக்கு எப்படி நீக்கப்படும்? பெருமானாருக்கு அப்படி நீக்கப்பட்டது. அதற்கு பின்னால் நிறைய விஷயம் நடந்தது, இப்ப தேவையில்லை. பெருமானாருக்கு என்ன செய்தார்கள்? மலக்குகள் நீக்கினார்கள்.
ஆனால் அது நமக்கு எப்படி நீக்கப்படும்? அது நீக்கப்படுவதற்கு நமக்கு வழி உண்டாட்டா? நமக்கு வழி உண்டு. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, பெருமானாருக்கு அது நீக்கப்பட்ட உடனே இல்மை தஜல்லி, மறைமுகமான இல்மு என்ன செய்யப்பட்டது? மறைமுகமான இல்மினுடைய வாசல் திறக்கப்பட்டது. அது நமக்கு எப்படி நீக்கப்படும்? நமக்கு அந்த அழுத்து இருக்குமாண்டா? உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் இதயத்திலேயும் சைத்தானுடைய அழுக்கு, சைத்தானுடைய வீடு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது எப்படி நமக்கு நீக்கப்படும் அப்படின்னு சொன்னா, அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்மளுடைய நல்ல காரியத்தின் மூலமாக நீக்கப்படும். அந்த இல்மை தஜல்லி, மறைமுகமான இல்மின் உலகம் எப்பொழுது திறக்கப்படும்? அது எப்பொழுது நீக்கப்படுகின்றதோ, நம்மளுடைய இதயத்திலே இருந்து நீக்கப்படுகிறதோ அப்பொழுது அது திறக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, அது எப்படி தெரியும்? நம்மளுடைய நற்காரியங்களின் மூலமாக அது தெரியும். அன்பிற்குரியவர்கள், பெருமானாரிடத்திலே கேட்டாங்க, அதாவது இறைவன் குடியிருக்கக்கூடிய மனிதனை இந்த உலகத்தில் எப்படி தெரிந்து கொள்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதர் வாய் திறந்தாலே அவர் பேசுவதை மற்றவர்கள் பிரியப்படுவார்கள். அவர் சொன்னால் அந்த எந்த கூட்டத்தில் அவர் இருக்குகிறாரோ அந்த கூட்டத்தில் அவர் சொன்னால் அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். உடையிலே ஆடம்பரம் அவரிடத்திலே இருக்காது, உள்ளத்திலே அழுக்காடு இருக்காது, பணத்திலே அவருக்கு பெருமை இருக்காது, குலத்திலே அவருக்கு என்ன இருக்காது, மேல்மை காட்ட மாட்டார். அவர்தான் அல்லாஹ் குடியிருக்கக்கூடியவர். அவர் சொன்னால் நடக்கும், அவர் செய்தால் நல்லதாகத்தான் இருக்கும், அது கெட்டதாக இருக்காது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒருத்தர் வந்தார். வந்து உமரிடத்திலே உட்கார்ந்தார். ரொம்ப மிடுக்கா இருந்தார். ட்ரெஸ்ஸு கிசு எல்லாமே அழகாக இருந்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏன்னா நல்லவர்களுக்கு நெத்தியை பார்த்தா தெரியும், இவர் இந்த கொள்கை உள்ளவர் தான், இவர் இந்த கொள்கை உள்ளவர் தான், இவருடைய சூழ்நிலை இதுதான் அப்படிங்கிற நல்லவர்களுக்கு என்ன ஒருத்தர் பேசியெல்லாம் தெரிய தேவையில்லை. அதை வச்சே நல்லவர்கள் புரிந்து கொள்வார்கள். அன்பிற்குரியவர்களே, வந்து உட்கார்ந்த உடனேயே உமர் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கல்லம்டாங்க, நீங்கள் பேசுங்கள், வானா ஆலமு, நான் அறிந்து கொள்வேன், அல்லாஹ் மௌஜூதும் பி கல்பிக்க, உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருக்குகிறானா என்பதை நீங்கள் பேசுங்கள், நான் அறிந்து கொள்வேன் அப்படின்ட்டாங்க உமர். உமருக்கு எப்படி தெரிஞ்சு? அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் உடையில் அழகாக இருக்குகிறீர்கள், உடையில் அழகாக இருக்குகிறீர்கள், இந்த அழகு உங்களுடைய உள்ளத்தில் இருக்குகிறதா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? உங்கள் பேச்சை வைத்து நான் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய பேச்சை வைத்துத்தான் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்குகிறானா? சைத்தானுக்கு நீங்கள் அடிமையா? அல்லாஹ் குடியிருந்தால் சைத்தானுடைய பித்து எடுக்கப்பட்டு போயிருக்கும். இல்லை என்றால் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மிடுக்கு அல்லாஹ்வுக்காக உள்ளதா, உலகத்திற்காக உள்ளதா? சைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்குகிறானா, அல்லாஹ் குடியிருக்குகிறானா என்பதை நான் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வேன். அந்த கல்லம், நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது நன்றாக புரிந்து கொள்ளலாம், இந்த உலகத்தில் அல்லாஹ் குடியிருக்கக்கூடிய மனிதனிடத்தில் என்ன இருக்கு உறுதியாக? பொதுவா ஒரே வார்த்தை, அவர் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாது. அவர் தன்னை என்ன செய்ய மாட்டார்? பெரியவர் என்று காட்டிக் கொள்ளவே மாட்டார். எல்லாத்திலும் என்ன செய்வார்? தன்னை சிறியவராகத்தான் காட்டிக் கொள்ளுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் இவர் நம்மளை விட ஒரு விதத்துல உயர்ந்திருப்பார்னு நீ உயர்ந்திரு வேண்டாம், இவர் நம்மளை விட ஒரு விதத்தில் உயர்ந்திருப்பார் அப்படிங்கிற நீ நினை. அப்படி என்றால் நீ உயர்ந்து விடுவாய், எல்லாத்திலும் உயர்ந்துடுவாய். இல்லை இவர் நமக்கு இணையா நினைச்சேன்னு வச்சுக்க, நீ கீழே போய்கிட்டே இருப்ப. அஸ்வல் சாஃபிலி லா இலாஹா இல்லாஹ் வலா இலாஹா இல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்குகளை பற்றி. அவன் இங்கேயும் இருக்க மாட்டான், அங்கேயும் இருக்க மாட்டான். முனாஃபிக்கு அவனுக்கு துனியாவும் கிடையாது, ஆகிரத்தும் கிடையாது. ரெண்டுக்கு மத்தியில தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை என்னமோ அதுதான் அவனுடைய நிலைமை. கெட்டவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமாங்க? கெட்டவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா?
அதாவது சிங்கம் புலி விரட்டி வருகிறது என்று என்ன செய்கின்றான்? மரத்துக்கு மேலே ஏறுகின்றான். மரத்துக்கு மேலே ஏறினால் என்ன தெரியுமா அன்பிற்குரியவர்களே, ஏறி அப்படின்னு ஏறிட்டு மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா அவன் தலைக்கு மேலே நல்ல பாம்பு என்ன செய்யுது? படம் எடுத்து நிற்குகிறது இவனை கொத்துவதற்கு. கீழே சிங்கம் புலி நிற்குது, மேலே பாம்பு நிற்குது. இவருக்கு என்ன நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையிலே? சரி, இரண்டை விட்டு விட்டு என்ன செய்யலாம்? குதிச்சாவது ஓடிவிடலாம் என்றால் இவர் காலுக்கு கீழே பயங்கரமான பள்ளம். குதிச்சால் என்ன செய்வார்? அந்த வேகத்தில் இறந்து போய்விடுவார். இவருக்கு என்ன நிம்மதி கிடைக்கும்? இதுதான் முனாஃபிக்குடைய வாழ்க்கை. பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், முனாஃபிக்குத்தனம் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு இருந்தால் கூட நீங்கள் சுவனத்தின் வாசத்தை கூட பிடிக்க முடியாது. அது கூட மௌத்தா போன பின்னால உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு கவலை நீங்கவே நீங்காது. உலக வாழ்க்கையில் கவலை வறுமையானால் என்ன அர்த்தம்? நம்மளுடைய உள்ளத்திலே முனாஃபிக்தனம் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். உலகத்தை பற்றி கவலையப்படக்கூடாது. ஏதாவது தயாரிக்க போறோமா? எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். நம்மளுடைய செயல்பாடுக்கு தகுந்தவாறு உலகம் நம்மளை தேடி வரும். உலகத்தை நம்ம தேடவே கூடாது. ஒரு சின்ன முயற்சி தான் எடுக்கணும். அல்லாஹ் எங்கெங்க விரிச்சு விட்டுருக்கானோ அங்கெங்கெல்லாம் போய் பிறக்கணும். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுவை உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்குகிறார்களா? இருக்குகிறார்கள். அவர்கள் இருக்க போய்த்தான் உலகம் இருக்குகிறது. அவர்களுக்கு அடையாளம் என்ன? அவர்கள் இருக்கும் இடம் தெரியாது. அவர்கள் பேசினால் உலகம் பிரியப்படும். அவர்கள் சொன்னால் நடக்கும். அவர்கள் வேணாம் என்று சொல்லி யாராவது செய்தால் நஷ்டத்தில் முடிப்பார்கள். அப்படி வாழக்கூடியவர்கள், வாழ்ந்தவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்குகிறார்கள். அப்படியா கொண்டவர்களை கண்டுபிடித்தோமே ஆனால் என்ன செய்யணும்? அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். பற்றி பிடித்துக் கொண்டால் உலகத்தில் என்ன செய்யலாம்? உலகத்தையும் வென்று விடலாம். உலகம் அல்லாது எல்லா உலகத்தையும் வென்று விடலாம். அல்லாஹ்வையும் நம்மளுடைய உள்ளங்கையில் உள்ளத்திலேயே கொண்டு வந்து விடலாம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த நிலையிலே யார் வாழுகின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாங்க. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.